யார் அவரு என ரம்யா கேட்க, காலேஜ் பஸ்ல போறப்ப மீட் பண்ணேன். என்னோட சீனியர், ரொம்ப நல்லவன் என பேசிக்கொண்டே ஆபீஸ் வந்தார்கள். தன் அக்காவிற்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளையின் விவரங்களை ஜானுக்கு அனுப்பிவிட்டு மணி தன் வேலையை தொடர்ந்தான். 5 நிமிடத்தில் ஜான் கால் செய்து, மணி, அந்த மாப்பிள்ளை என் அண்ணன் ஃப்ரெண்ட்ரா, ரொம்ப நல்ல பையன். இருந்தாலும் அவரை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் ஈவினிங்குள்ள உனக்கு அனுப்பிடுறேன். அப்போ கவலையே இல்லடா, தேங்க்ஸ்டா. ஓகேடா, ஈவினிங் கால் பண்றேன். ஓகேடா, பாய் என கட் செய்தார்கள். மேனேஜரின் அசிஸ்டன்ட் ரம்யா அருணின் அறைக்கு சென்று மேனேஜர் பிஸின்னு மீட்டிங் அட்டன் பண்ண சொன்னாரு. கிளைண்ட் யாரு? பெங்களூர் கிளைண்ட் தான். 12 மணிக்கு லிங்க் அனுப்புறேன். இந்த ஃபைல்ஸ்லாம் பாத்துக்கோ. இத முன்னாடியே அவர் சொல்லியிருக்கலாம்ல, வேணும்னு பண்றாரு. அப்படியெல்லாம் பண்ணலடா. வர வழியில எவனோ அவரோட காரை இடிச்சிட்டான்னு இன்னும் அங்கதான் இருக்காரு. கூடவே இருக்கிற ஆனா அவரை பத்தி உனக்கு தெரியல என ஃபைலை திறந்து, இங்க பாரு, இந்த கான்ட்ராக்ட்னால நமக்கு கொஞ்சம் தான் லாபம். அதான் என்கிட்ட தந்துட்டாரு. பெரிய லாபம்னா அவரே பேசி முடிச்சிட்டு சேர்மேன் கிட்ட நல்ல பேர் வாங்கிப்பாரு. ச்சே, ஏன் இப்படி இருக்காரு? நீ சீக்கிரம் மேனேஜர் ஆகி அவர்கிட்ட இருந்து என்னை காப்பாத்து என சிரித்தாள். அருணும் சிரித்துவிட்டு மீட்டிங்க்கு ரெடியானான். இதுதான் அருணின் முதல் மீட்டிங். திறம்பட பேசி கான்ட்ராக்டை ஒப்புக்கொள்ள வைத்தான். அடுத்த 1 மணி நேரத்தில் மேனேஜர் வந்தார். மீட்டிங் பற்றி அவரிடம் சொன்னான். அதற்கு, சரி, 3 மணிக்கு மும்பை கிளைண்ட் கூட மீட்டிங் இருக்கு, அதையும் ஓகே பண்ணிடுங்க. சார், நீங்க இருக்கிறப்ப நான் என சொல்லும்போது, அதே டைம்ல துபாய் கிளைண்ட் கூட எனக்கு மீட்டிங் இருக்கு, ஓகே நீங்க போலாம் என்றார். அருண் எழுந்து சென்றான். மேனேஜர் ரம்யாவை அழைத்து, மும்பை ஃபைல அருண் கிட்ட கொடுத்துருங்க என்றார். ரம்யா ஃபைலை எடுத்துக்கொண்டு அருணின் அறைக்கு சென்றாள். இது என்ன, மும்பை ஃபைலா என கோபமாக கேட்டான். ஆமாடா, என்னாச்சு, ஏன் கோபமா இருக்க? அந்த திருட மும்பையை எனக்கு தந்துட்டு துபாயை எடுத்துக்கிட்டான். என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி இருக்குன்னே தெரியல. டே, உன் திறமைய பார்த்து அவன் பயப்படுறான், அதான் இப்படி பண்றான். உனக்குன்னு நேரம் வரும், பொறுமையாயிரு. சரி ரம்யா, லஞ்சுக்கு என்ன கொண்டு வந்த? ஆர்டர் பண்ணணும். மார்னிங் நான் எதுவும் சமைக்கலடா. சரி வா, எங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வரலாம். வேணவே வேணாம், உன் அத்தை சாப்பாட்டை அள்ளி அள்ளி வைப்பாங்க, என்னால சாப்பிட முடியாது, ஆளை விடு. நான் அன்னிக்கே அத்தை கிட்ட சொல்லிட்டேன், நீயே உனக்கு சாப்பாடு வச்சுக்கோ, வா போலாம் என மணியையும் கூட்டிக் கொண்டு சென்றான். சாப்பிட்டு விட்டு ஆபீஸ் வந்தார்கள். 3 மணி மீட்டிங்கும் சக்சஸ் ஆக முடிந்தது. தந்தைக்கு ஹார்ட் அட்டாக் என மேனேஜருக்கு கால் வர பதட்டத்துடன் தந்தையை பார்க்க சென்றார். அருண், மணி, ரம்யா மேனேஜரை தொடர்ந்து சென்றார்கள். ஹாஸ்பிட்டல் சென்று மேனேஜரின் தந்தையை பார்த்துவிட்டு சிறிது நேரம் கழித்து மேனேஜரிடம் சொல்லிவிட்டு தங்கள் வீட்டிற்கு சென்றார்கள்.